குழந்தைகளே, உங்களுக்கு பேரம்பேத்திகளே, உங்களுக்கு நான் சில அட்வைஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். எங்களோட இருந்து பக்கத்தில் இருந்து சிரித்து பேசி பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இல்லை, வெகு தொலைவில் போயிருக்கிய. உங்களை தான் இதில் தான் பார்க்கலாம் பொறுப்பு, டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் தான் பார்க்கலாம் பொறுப்பு. சில விஷயங்களை உங்களோட இப்போ கலந்து பேச முடியலை, அதை நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ அதை கலந்துக்குங்க. காலையில் வெள்ளனை எந்திரிக்கிற வேலையை எனக்கு கரெக்டாக செய்யுங்க. காலையில் எந்திரிக்கணும், சோம்பல் இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. ரொம்ப தூங்கினாலே ரொம்ப நாட்டையும் கெடுத்து வீட்டையும் கெடுத்தாங்கிற ஒரு பேர் வரும். ரொம்ப தூங்கக்கூடாது. கொஞ்சம் வெள்ளனை எந்திரிக்கணும். அவர் எந்திரிச்சு குளிச்சு ஆஃபீஸ் வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி வீட்லேயும் வேலை செய்யணும். வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கணும், சிக்கனமாக இருக்கணும், அதிகமான செலவு பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் கொஞ்சமாக சம்பளம் வாங்கி எப்படியோ சமாளித்தோம். இப்போ எவ்வளவோ நிறைய சம்பாதிச்சு இப்போ கையில் காசை காணும். ஐயா எனக்கு எவ்வளவோ கொஞ்சம் 40 ரூபா தருவாங்க ஐயா எனக்கு மாதம். 40 ரூபாயிலே நான் மிச்சம் பிடிப்பேன் அப்படின்னா பார்த்துக்குங்க. இப்போ எப்போ 40 லட்சம் வாங்கினா கூட பத்தாது ஒருக்கு. அந்த மாதிரி உலகம் போய்கின்னு இருக்கு. உலகம் அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் எதவாக நடந்துக்குங்க. ஐயா வேற அப்பத்தா வேற காப்பாற்றுங்க. நல்ல பிள்ளைகளா பேரெடுங்க. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இன்னொருத்தருக்கு எந்த கெடுதலும் இங்கே செய்யக்கூடாது. நல்ல மனசோட பொறாமப்படக்கூடாது. ஆனால் முன்னுக்கு வரணும், பணம் சேர்க்கணும், அளவோடு இருக்கணும். எல்லாம் நல்ல விதமாக நீங்கள் நல்ல பேர் எடுத்து தரணும். எனக்கு அதுதான் வேணும். நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கலை. உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்.